உடன் இருப்பவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:28-29-30. திருமுழுக்கில் நாம் பெற்றுள்ள ஆவியர் என்றும் நம்மோடு இருக்கிறார், நம்மிலே செயலாற்றுகிறார். எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது என்று நாம் அறியாத நிலையிலே தந்தை தாய் தம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவது போல ஆவியரும் நம்மோடு நமக்காக ஜெபிக்கிறார். அவர் நம்மோடு ஜெபிப்பதால் நம் ஜெபம் அவரது ஜெபமாகிறது, அவரது பெருமூச்சாகிறது. அவர் நமக்காக ஜெபிப்பதால் நம் ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக மாறுகிறது. அவர் நமக்காக பரிந்து பேசும்போது பிதா ஜெபத்திற்கு பதிலளிக்காமல் இருக்க மாட்டார். எனவேதான் பவுல் தேவ ஆவியை அணைத்து விட வேண்டாம் என்பார். தேவ ஆவியை அணைப்பது என்பது நம்மில் செயலாற்றுவதை தடுப்பதாகும். ஆவியர் நம்மில் செயலாற்றி புரியும் பணிகளில் முக்கியமானது ஜெபமாகும். எனவே ஜெபத்தை புறக்கணிக்கக்கூடாது. நமது வலுவற்ற நிலையை உணரும்போதுதான் வலிமை தரும் ஆவியரை நாம் நாட முடியும். ஆகவே ஆவியானவர் உடன் இருந்து செயல்பட பிதாவை நோக்கி வேண்டுவோம். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.